இப்பலாம் வந்து ஸ்க்ரீன் டைம், ஃபோனோட யூசேஜ், YouTube, ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்குது. என்னதான் நம்ம வீட்ல வந்து 1 ஹார், 1 1/2 ஹார்ஸ் அப்படின்னு ஸ்க்ரீன் டைம் ரூல் செட் பண்றோம். ஈவினிங் நீ ஹோம் ஒர்க் முடிச்சா 7 டூ 8:30 வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் வந்து ரூல் செட் பண்ணுவாங்க வீட்ல. ஆனா, அந்த ரூல் செட் பண்ற பேரண்ட்ஸ அந்த சொசைட்டியோ, இல்ல ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்கலாம் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான பேரண்ட்ஸா இருக்காங்க. பாவம் அந்த குழந்தை. ஏன் இப்படி குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணணும்? எந்நேரமும் படி படின்னே அதுக்காக சொல்ல முடியுமா? அப்படின்னு ஆர்க்யூ பண்ற சொசைட்டியும் இருக்கு. ஆனா, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு ரீசன் என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா, வென் கிட்ஸ் வாட்ச் ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வித்தவுட் டைம் லிமிட் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய எமோஷன்ஸ் காமிக்கிறாங்க. ஒரு ரீல் வந்து காமெடியா வருது, ஒரு ரீல் வந்து சோகமா வருது. ஸோ அவங்களோட எமோஷன் குழந்தைங்களோட எமோஷனல் லெவல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது. அதனால என்ன நடக்கும்? அவங்களோட ஃபோக்கஸ் குறையுது, கான்சன்ட்ரேஷன் குறையுது, பேஷன்ஸ் லெவல் கம்மியாகுது. முன்னாடி வந்து ரிப்ளை பண்ற விதமும், இப்ப அவங்களோட ரெஸ்பாண்ட் பண்ற விதமும் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதனால என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுது. அவங்களோட பயாலஜிக்கல் ஏஜ் அண்ட் கிரானிக்கல் ஏஜ்க்கு ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 வயசு இருக்கிற குழந்தை வந்து 4 வயசுக்குரிய அந்த மாரி ஆக்ஷன்ஸ அது பண்ணணும். பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 10 வயசுக்குரிய மெச்சூரிட்டி காமிக்கிறாங்க. ஒரு 15 வயசுக்குரிய ஒரு மெச்சூரிட்டி காமிக்கிறாங்க. அதுக்குரிய கன்டென்ட் பேசுறாங்க. இந்த குழந்தை என்னமோ பேசுது அப்படின்னு ரசிக்கிறாங்க. அந்த மாற்றங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றத யோசிக்க தவறிடுறோம். அதனால இந்த ரூல்ஸ் செட் பண்ற பேரண்ட்ஸ் வந்து, ஐயோ! நம்ம மட்டும் தான் இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருக்கோமா? அப்படின்ற அந்த கில்டி ஃபீலிங்க்கு நீங்க இடம் குடுக்காதீங்க. யூ ஆர் நாட் பீயிங் ஸ்ட்ரிக்ட். யூ ஆர் பீயிங் அ கான்ஷியஸ் பேரண்ட். சொசைட்டி வில் ஆல்வேஸ் டாக். இன்னைக்கு நீங்க ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிறீங்கன்னு பேசும். டுமாரோ ஃபார் நாட் பீயிங் ஸ்ட்ரிக்ட் எனஃப். So don't raise your kids to please others. Raise them to stand strong in their life. Others may judge, but no one can love your child better than you. So be proud to be a responsible parent because our mind needs harmony.